தப்புன்ற எல்லாரும் நம்மளால பேச முடியுதா? முடியல. அப்புறம் என்ன, நம்மளால யாரை அடிக்க முடியுமோ அவங்க மட்டும் அடிச்சுக்கிட்டு அது என்ன பொழப்பு? பிரியாணி மேன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாள் அவர் வந்து ஃபீல்டில் இருக்கிறாருப்பா, அவரால் வளர முடியல, அதனால வந்து அவருக்கு பெரிய இஃபானை பார்த்து வந்து பொறாமை, ஈகோ, பணக்காரனாலே கெட்டவேங்கிற ஒரு பிற்போக்கான மைண்ட் செட்டு, அதனால தான் அவர் இதெல்லாம் பண்ணுறாரு. இஃபானுக்கும் சரி, இல்லை பெரிய யூடியூபர்ஸுக்கும் சரி, இதெல்லாம் பண்ணுறது வந்து இதனால தான் அப்படிங்கிறப்பல இது என்ன சொல்கிறீங்க? அது இயலாமை வெளிப்பாடாகவும் இருக்கலாங்க. ஆனால் முழுக்க இல்லை. ஏன்னா தன்னோட திறமையை காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை தாண்டி சர்வேல்னு ஒன்று இருக்குல்ல, இங்கே வாழ்ந்தாகணும். ஸோ ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன், நானுமே என்னோடய வீடியோஸ் இப்போ கம்மியாக தான் போயிட்டுருக்கு. என்ன ரீசன்னா, நான் அந்த பிரியாணி மேனோட மைண்ட் செட்லாம் தாண்டி வந்துட்டேன். என்னத்தை குறை சொல்லி, எதுக்கு குறை சொல்லி? எல்லாரும் தப்புன்ற எல்லாரும் நம்மளால் பேச முடியுதா? முடியல. அப்புறம் என்ன, நம்மளால் யாரை அடிக்க முடியுமோ அவங்க மட்டும் அடிச்சுக்கிட்டு அது என்ன பொழப்பு? அப்படிங்கிறனால தான் நான் அதை பேசுகிறதே கிடையாது. ஸோ அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு இயலாமை வெளிப்பாடும் தாங்க இது, கண்டிப்பாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.